Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல example 1.23 பார்க்க போறோம். Solve the following system of equations. நமக்கு given 3 equations கொடுத்துட்டாங்க. Using matrix inversion method. Matrix inversion methodல இந்த x1, x2 and x3 ஓட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். Equations 3 equations இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3 ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி சிஸ்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். x1, x2, x3 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல 2 3 3, செகண்ட் ஈக்குவேஷன்ல 1 -2 1, லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல 3 -1 -2. இந்த x1 x2 x3ங்கிறது காமனா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ங்கறதால இந்த x1 x2 x3 இங்க காமனா ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரைட் சைட்லாம் அப்படியே இந்த அதே மாதிரி சேமா ரைட் பண்ணுங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட 5 -4 வேர் A தான் இந்த given மேட்ரிக்ஸ், x தான் x1 x2 x3 ஈக்குவல் டு B தான் 5 -4. இப்போ இதை வந்துட்டு x ஈக்குவல் டு நம்ம A இன்வர்ஸ் B ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் நமக்கு A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதன் பிறகுதான் நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இதுதான் நமக்கு A ன்னு given மேட்ரிக்ஸ். இந்த given மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட்னால நமக்கு என்ன வந்துறணும்? பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 2 இன்டு இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுற போறோம். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. -2 இன்டு -2 பிளஸ் 4 மைனஸ் -1 இன்டு 1 -1 இங்க வந்து +1 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் -3. -3ங்கிறப்போ இந்த காலமும் இந்த ரோவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 இன்டு -2 -2 மைனஸ் 3 இன்டு 1 3. நெக்ஸ்ட் +3. தேர்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 இன்டு -1 -1 மைனஸ் 3 இன்டு -2 -6, இங்க மைனஸ் இருக்கிறதால +6 சேஞ்ச் ஆயிடும். 2 இன்டு 4 + 1 5 மைனஸ் 3 இன்டு -2 -3 -5 பிளஸ் 3 இன்டு -1 + 6 +5. 2 5s are 10. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள்ஸ் அப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 5s are 15 பிளஸ் 3 5s are 15. 15 plus 15 30, 30 plus 10 40. But determinant of A ஓட வேல்யூ நமக்கு 14 கிடைச்சிருச்சு. Therefore not equal to 0. Therefore A inverse exists. Next நம்ம A inverse find பண்ணலாம். நமக்கு இப்ப A inverse find பண்ணனும் அப்படின்னா first adj வேணும். adj இருந்தா தான் நம்ம A inverse find பண்ண முடியும். First find adjoint of A. adjoint of A find பண்ணா இது Aங்கிற given matrix. இந்த given matrix first symbol இருக்கணும் நமக்கு. plus minus plus minus plus minus பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிளஸ் பிளஸ்னா நமக்கு இந்த பிளேஸ் தான் பிளஸ். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. -2 இன்டு -2 +4 ஆயிடும். மைனஸ் -1 இன்டு 1 -1 therefore +1. நெக்ஸ்ட் வந்துட்டு மைனஸ் இந்த பிளேஸ் தான் நமக்கு மைனஸ். அப்படின்னா செகண்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 இன்டு -2 -2 மைனஸ் 3 இன்டு 1 3. நெக்ஸ்ட் பிளஸ் இந்த பிளேஸ் தான் நமக்கு பிளஸ். அப்படின்னா தேர்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 இன்டு -1 -1 மைனஸ் 3 இன்டு -2 -6, இங்க +6 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த பிளேஸ் நமக்கு மைனஸ். அப்படின்னா செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 இன்டு -2 -6 மைனஸ் -1 இன்டு 3 -3 therefore பிளஸ். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த பிளேஸ் தான் பிளஸ். அப்படின்னா செகண்ட் காலமும் செகண்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 இன்டு -2 -4 மைனஸ் 3 இன்டு 3 9. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த பிளஸ் தான் இந்த பிளேஸ் தான் மைனஸ். therefore அப்படின்னா செகண்ட் ரோவும் தேர்ட் காலமும் போயிடும். ரிமைனிங் கூடிய மேட்ரிக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 இன்டு -1 -2 மைனஸ் 3 into 3 9. Next plus இந்த place தான் plus
ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 into 1 3 மைனஸ் மைனஸ் 2 into 3 மைனஸ் 6. இங்க மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 6 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ், இந்த பிளேஸ் தான் நமக்கு மைனஸ் அப்படின்னா செகண்ட் காலமும் தேர்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 into 1 2 மைனஸ் 1 into 3 நெக்ஸ்ட் பிளஸ், இந்த பிளேஸ் தான் பிளஸ் அப்படின்னா தேர்ட் காலமும் தேர்ட் ரோவும் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 into minus 2 minus 4 minus 1 into 3 இதுக்கு டிரான்ஸ்போஸ் ரைட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட கான்செப்ட். 4 plus 1 5 minus 2 minus 3 minus 5 வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 5 சேஞ்ச் ஆயிடும். minus 1 plus 6 plus 5 minus 6 plus 3 minus 3 வரும். வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 3 சேஞ்ச் ஆயிடும். minus 4 minus 9 minus 13 minus 2 minus 9 minus 11 இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 11 சேஞ்ச் ஆயிடும். 3 plus 6 9 2 minus 3 minus 1 வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் 1 சேஞ்ச் ஆயிடும். minus 4 minus 3 minus 7. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை, அதாவது ரோவை காலமா சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணுங்க. 5 5 5. நெக்ஸ்ட் இதுதான் செகண்ட் ரோ. 3 minus 13 11. இது தேர்ட் ரோ. 9 1 minus 7. We found HA. நெக்ஸ்ட் A இன்வெர்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். A inverse equal to 1 divided by determinant of A at G. நமக்கு determinant of A 40 க்கு equal. Therefore, A inverse equal to 1 by 40. Adjoint of A நம்ம already find up பண்ணிட்டோம். 5 3 9 5 minus 13 1 5 11 minus 7. Then applying X equal to A inverse B. We get, இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். நமக்கு X எதுக்கு ஈக்குவல்? x1 x2 x3 க்கு ஈக்குவல் டு A இன்வர்ஸ். இப்பதான் A இன்வர்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணோம். 1 by 40 5 3 9 5 minus 13 1 5 11 minus 7. இதான் நமக்கு A இன்வர்ஸ். நெக்ஸ்ட் B, where B equal to 5 minus 4. நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. x1 x2 x3 இது அப்படிதான் இருக்கும். 5 into x1 x2 x3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிதான் இருக்கும். 1 by 40 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 5 25 3 into 4 3 into minus 4 minus 12 அதனால minus 12 plus 9 3s are 27. Next second row first column 5 into 5 25 இங்க minus 30 minus 4 அடுத்து மல்டிப்ளை பண்ணா plus 52. therefore இங்க plus 52. 1 into 3 3 plus 3. third row first column 5 into 5 25 plus தான் வரும். இங்க 11 into minus 4 minus 44 அதனால மைனஸ் போட்டணும். minus 7 into 3 minus 21. இங்க left hand sideல x1 x2 x3 அப்படிதான் இருக்கும். equal 1 by 40. இதில் ஆட் பண்ணுங்க. 27 plus 25 52. 52ல 12 போச்சுன்னா 40. 25 52 plus 3 55. 55 plus 25 80. ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆட் பண்ணுங்க. minus 44 minus 21 65 minus 65. minus 65ல plus 25 போச்சுன்னா minus 40. இப்போ இந்த 40 ஆல இந்த இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நம்ம டிவைட் பண்ணலாம். 1 by 40 into 40 அப்படின்னு 40 40 கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது 1. இது மாதிரி தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் கேன்சல் பண்ணுங்க. 80ல how many 40 இருக்குன்னா 2 40s are 80. அப்புறம் இங்க -1. therefore final solution x1 equal to 1, x2 equal to 2, x3 equal to -1. We found x1, x2, x3 value. Hence the solution. Thanks for watching and have a great day.